அப்படின்றாங்க. வெள்ளை எண்ணெய் வெளியேறுங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 1827 அனைவருக்குமான கல்வி அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க. 1827 அனைவருக்கும் கல்வி கற்கும் உரிமையை பிரிட்டிஷ் அரசு தான் வழங்குது. அதுக்கு முன்னாடி சட்டம் இங்கே படிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதுக்கு முன்னாடி யார் படிக்கலான்னா பிராமணர் மட்டும்தான் படிக்க முடியும். அடுத்தது சத்திரியர் படிக்கலாம். வைசியர் ஒரு சில விஷயங்கள் வரலையும் படிக்கலாம், லிமிட்டட் கொடுத்துருப்பாங்க. சூத்திரர்கள் படிக்கவே கூடாது, படிக்கவே முடியாது, பள்ளிகள் அனுமதிக்காது அப்படி இருந்தது. அப்போ 1827 தான் பிரிட்டிஷ் அரசு கல்வி அனைவருக்குமானதுன்ற சட்டத்தை கொண்டு வருது. அதன் பிறகு படித்தவர் தான் இந்த போட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு சிவப்புகளை தொப்பி வச்சிருக்காரு இல்லையா, பூலே, மகாத்மா ஜோதிபா பூலே. அவர் அதுக்கு பிறகு படிக்கிறாரு. அந்த சட்டம் வந்ததுனால அந்த சட்டம் வர்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு தான் இந்த ஜேபி மாடலோட துவக்கமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1817 டிசம்பர் 31 அன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் பீம் நதி கரையில் ஒரு யுத்தம் நடக்குது. 2ஆம் பாஜிராவ் தலைமையிலான பேஷ்வாக்கள் படை இருக்குது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் அந்த 2ஆம் பாஜிராவுக்கும் 2 பேருக்குமான யுத்தம், அதாவது 2 அதிகாரத்துக்குமான யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் பேஷ்வாக்க படையில் 28,000 பேர் சோல்ஜர்ஸ். இங்கே மராட்டிய மண்ணில் ஆட்சி செய்து கொண்டிருந்த 2ஆம் பாஜிராவ் என்ற பேஷ்வாக்கின் படை 28,000 போர் வீரர்களை கொண்டது. ஆங்கிலேயர் படையில் 834 பேர். அதில் 500 பேர் மகர் ரெஜிமெண்ட். இப்பயும் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்குது, மகர் ரெஜிமெண்ட் இருக்கு, இன்னும் இருக்குது. ஏற்கனவே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னாக்க மகர் ரெஜிமெண்ட்ல மகாராஷ்டிரா இருந்த மகர் ரெஜிமெண்ட்ல யார் இருந்தார்னா மகர் என்ற சமூகத்தை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அன்னைக்கு போர் வீரர்களாக இருந்தாங்க, இராணுவத்தில் இருந்தாங்க. ஆங்கிலேயருடைய இராணுவத்தில் என்னன்னாக்க கிழக்கிந்திய கம்பெனி வேற, பிரிட்டிஷ் அரசு வேற. 2 பேரும் ஒரு நாட்டை சார்ந்தவர்கள். கிழக்கிந்திய கம்பெனினா ஒரு கார்பரேட் கம்பெனி. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்பது அதுதான் அரசாங்கம். இங்கே கிழக்கிந்திய கம்பெனியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவன் வியாபாரத்துக்காக வரான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே நிலப்பரப்புகளையும் அவன் சேர்த்து வாங்கிடுறான். அதை அவன் ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைனா கட்டுப்பாட்டுக்குள்ளே பாதுகாக்கணும், நிர்வகிக்கணும். அப்போ ஆட்கள் வேணும். அப்போ என்ன பண்ணுறான்னா இராணுவத்துக்கு ஆள் வேணும்னு சொல்லி போகும்போது சேரிகள் எங்கே இருக்கோ அங்கே தேடி போகிறான். அவன் அங்கே போய் கேஷுவலாக எல்லாத்தையும் பேசிட்டு கல்வி, அவங்களுக்கு தொழில் போர் பயிற்சி எல்லாம் கொடுக்குறான். அவங்கள கை கொடுத்து கட்டி அணைத்து பாராட்டி பேசுகிறான். இதெல்லாம் இங்கே 3000 வருஷத்துக்கு மேலாக தாழ்த்தப்பட்டவர் என்று ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க இல்லையா. அந்த மக்களுக்கு வியப்பாக இருந்தது. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குனாக்கா, ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஊருக்குள்ளே வரணும்னா மதியம் 12 மணிக்கு தான் ஊருக்குள்ளே வரணும். 12 மணிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி நேராக தலையில் படும். தன்னுடைய நிழல் தன் பாதத்துக்கு கீழே இருக்கும், சாய்வாக வராது. அப்போ தான் ஊருக்குள்ளே வரணும். தாழ்த்தப்பட்டவன் சொல்லக்கூடிய பட்டியல் சமூகத்தில் சொல்லக்கூடியவங்க அப்போ தான் ஊருக்குள்ளே வரணும். அவன் ஏன்னா வேதத்தை ஏற்காதவர்கள் இப்போ நம்ம சொல்லுவாங்களா, கிறிஸ்துவ சாத்தான்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி வேதத்தை ஏற்காதவர்கள் மேலே நிழல்பட்ட தீட்டு. அதனால் ஊருக்குள்ளே அவங்க வரும்போது மதியம் 12 மணிக்குள்ளே தான் வரணும். எப்படி வரணும் அப்படின்னாக்கா, அவங்க நடக்கும் போது பின்னாடி தென்னை மட்டையோ பனை மட்டையோ ஒன்றை கட்டிக்கணும். அவங்க நடந்து போனாங்கன்னா அவங்க கால் தடத்தை அந்த பனை மட்டை தென்னை மட்டையோ அந்த ஓலை இருக்கு இல்லையா, அது மண்ணை வலிச்சு அந்த கால் தடத்தை அழிக்கணும். அவங்க போயிட்டு இருக்கும்போது எச்சில் துப்பிட்டாங்கன்னா தரையில் பற்றக்கூடாது. அதனால் இந்த இடத்துல ஒரு கலையத்தை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு தான் வரணும். இப்படி வந்தால் தான் வரும்போது அவங்க ஏதோ ஒரு பொருள் சவுண்டு கேட்டு வர்ற மாதிரி தட்டிக்கிட்டே வரணும். புரியுதுங்களா? இப்போ தப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, தாராய் தப்பட்டா இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறோம். அதேமாரி ஒரு இதை அடிச்சுக்கிட்டே வரணும்.
அவங்க அப்படி அடிச்சுக்கிட்டு வந்தால் தான் ஊருக்குள்ளே அவங்க வராங்கன்னு அடையாளம். அந்த சவுண்டு கேட்டால் யாரும் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க, எல்லாம் ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. அவங்க அந்த டைமில் மட்டும்தான் வரணும். அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த மக்களை பிரிட்டிஷ்காரன் தொட்டு பயிற்சி கொடுக்குறான். துப்பாக்கி சுடுறது எப்படி, வில்வித்தைய வந்துன்னா என்ன, அதே நேரத்தில் வாழை ஏந்தி சண்டை செய்கிறதுனா எப்படி அப்படிங்கிறத பயிற்சி கொடுக்குறான். அப்போ அவங்களுக்கு வியப்பாக இருக்குது. அவன் கை கொடுத்து இப்போ தொட்டு பேசுகிறானே அப்படிங்கிற வியப்பாக இருக்கிறதுனால எல்லாரும் மகர் ரெஜிமெண்ட் எல்லாம் கிழக்கிந்திய கம்பெனி இராணுவத்தை சேர்ந்துக்கிறாங்க. அதில் சேர்ந்தவர்களில் தான் 500 பேர் அந்த யுத்தத்தில் கலந்துக்கிறாங்க. என்னைக்கு 1817 டிசம்பர் 31 துவங்கப்பட்ட யுத்தத்தில் கலந்துக்கிறாங்க. பேஸ்வாக்கல் படையில் 28,000 சோல்ஜர்ஸ், மகர் ரெஜிமெண்ட்டில் 500 பேர் பட்டியல் சமூகம். ஆங்கிலேயர்கள் மிக இருக்கிறாங்களே அவங்களும் இஸ்லாமியர்கள் ஒரு சில பேர் கலந்துக்கிறாங்க. மொத்தம் சேர்ந்து தான் 834 பேர். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது, இருட்டிடுச்சு, 6 மணி ஆன உடனே பயந்துட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து சோல்ஜர்ஸை பேசுவாக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆங்கிலேய படை பின்வாங்குது. கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்லையே, அவங்களுடைய படையும் பின்வாங்கிடுது. வெறும் 500 பேர் கொண்ட மகர் ரெஜிமெண்ட் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க, யுத்தத்தில் இறங்கிட்டோம், இவ்வளவு நாள் நாம யாருன்னு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு துன்பங்களை சிரமங்களை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு வாழ்றோம். இந்த வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, இவனை எதிர்க்கிறதுக்கு களத்தில் இறங்கியாச்சு. தோல்வி என்று பின்வாங்க கூடாது. சாவது இறுதியாக இருந்தாலும் செத்து மடிவோம், யுத்தத்தை தொடர்ந்து நடத்தணும் முடிவு பண்ணாங்க. அவங்க பின்வாங்கல. அந்த 500 பேரை நின்று யுத்தம் பண்றாங்க. விடிய விடிய யுத்தம் நடக்குது. பிரிட்டிஷ்காரன் காலையில் வர்றான், என்னாச்சுன்னே தெரியலையே, 500 பேர் அங்கே வரமாட்டேன், இந்த யுத்த காலத்துல இருந்து வெளில வரமாட்டேன்னுட்டாங்களே, போய் பார்ப்போன்னு விடிய காலம் வர்றான். வரப்போ பார்த்தீங்கன்னா 2000 பேரை சிறைப்பிடிச்சிட்டாங்க. 28,000 சோல்ஜர்ஸ்களை 2000 பேரை சிறைப்பிடிச்சிட்டாங்க. அடிச்சு நிறவி எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? வெறும் 500 பேர் 28,000 சோல்ஜர்ஸ்களை எதிர்த்து அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த வெற்றியின் நினைவா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அந்த யுத்தம் நடந்த இடத்துல ஒரு ஸ்தூபி பிரிட்டிஷ்காரனை வச்சிருக்கிறான். அந்த இடத்துல போய் இந்த வரலாறு மறைந்து விடக்கூடாதுங்கிறதுனால பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த இடத்துல போய் ஜெய் பீம், ஜெய்னா வெற்றி, பீம்னா பீம் நதிக்கரையில், பீம் நதிக்கரையில் அடைந்த வெற்றியின் நினைவு சின்னம் கோரகன் ஸ்தூபி, அதை பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த வரலாறை வெளியில கொண்டு வராரு. அதைத்தான் அன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் முழங்கிய முழக்கம் தான் ஜெய்பீம் என்ற முழக்கம். அந்த முழக்கத்தை தான் இன்னைக்கு பட்டியல் சமூகம் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் ஜெய்பீம் என்ற வார்த்தையை சொல்றாங்கன்னா, அது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நாம் தன்னை தற்காத்து கொள்ள போராடியதால் நாம் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறதுக்கு தான் சொல்றோம். நான் இப்பவும் போராட தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். நான் ஒருத்தரை பார்த்து ஜெய் பீம் சொல்றேன்னா, நான் இப்பவும் போராட தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னு அர்த்தம். இந்த ஜெய் பீம்ங்கிற வார்த்தை சாதாரணமா ஹலோ அப்படின்னு சொல்ற வார்த்தை இல்ல. இந்த சமூகத்துக்காக என்னை அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்றது தான் அந்த கை கொடுக்கிறது ஜெய் பீம் சொல்லி. அந்த அர்த்தம் தெரியாத நீங்க நிறைய பேர் நம்ம ஜெய் பீம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி நாம அந்த அர்த்தம் சொல்லி நின்னோம்னா, இன்னைக்கு எம்லாம்பேட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கீங்களா, நான் அந்த பகுதிகளில் போகும்போதெல்லாம் கேட்குறேன். இந்த பசங்க சொல்கிறாங்க அது எங்கே இருக்குன்னே தெரியலன்றாங்க. சிட்டிக்குள்ளே வாழ்கிறாங்க, திருப்பூர் மாநகர சிட்டிக்குள்ளே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேலைவாய்ப்பு அலுவலகம்னு ஒன்று இருக்குது. நீ 10வது படிச்சிருந்தாலே 8வது படிச்சிருந்தாலே பதிவு பண்ணலாம், 8வது படிச்சிருந்தாலும் போய் பதிவு பண்ணலாம். நீ 10வது படிச்சுட்டு பதிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 12வது படிச்சுட்டு நீ பதிவு பண்ணும்போது அடிஷ்னல் சேர்த்துக்கிறது. அடுத்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு நீ போனவனே அடிஷ்னல் சேர்த்து பதிவு பண்ணுறது. இன்னைக்கு விஓஓ அப்போ தேர்வுக்கு 10வது படிச்சிருந்தா விஓஓ எக்ஸாம் எழுதலாம், அப்போ தகுதி 10வது தான். அப்போ நீ 10th படிச்சிருந்தா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னாக்க